எவனை பார்த்தாலும் மஞ்சுமால் பாய்ஸ்ன்றாங்களே. அப்படி என்னதான் இருக்கு அந்த படத்துல? வீக்கெண்ட் நாளைக்கு தான். நாளைக்கே நம்ம அந்த படத்தை பார்த்துருவோமா? சரி, ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ப்போம். அந்த படமும் ஃப்ரெண்ட்ஸ் படம் தானே. அந்த படத்துல கருத்து இருக்கும். இவங்க கூட்டின்னு போனா கருத்துல இருப்பாங்களே, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அவங்க. பரவாயில்ல, கூப்பிடுவோம், போய் பார்ப்போம், ஃபன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணி சொல்லிடுவோமா கான்ஃபரன்ஸ் காலில்? வேணாம், எப்படி நாளைக்கு காலையில் அட்டியை போட தானே போகிறோம். அப்போ பேசுவோம் இதை பற்றி. இப்போ தூங்குவோம். அப்புறம் மச்சான், எல்லாருக்கிட்டே வந்துச்சா? டேய் டப்ஸா தலையா, போய் காசை கொடுத்துட்றா. டே 5 டீ 60 ரூபாடா, ஷேர் பண்ணிக்கலாமா? அடே 60 ரூபா தானடா, அதுக்கு ஏன்டா ஒப்பாரி வைக்கிற? நம்ம நாளைக்கு போட்ட பிளானை போட்டு சொன்னால் சொதப்பிடுவாங்க போல. சரி சொல்லுவோம். டேய் நாளைக்கு படத்துக்கு போகலாமா? அதான் எல்லா படமும் ஓடிபியில் வந்துடுதே, வேற என்ன, எதுக்கு தேட்டருக்கு போனோம்? ஐயோ, இந்த நாய்க்கு ஓடிடி வாயில் வர மாட்டேங்குது. ஓடிபின்றது இவங்கள வச்சு மஞ்சள் பாய்ஸா? சரி மச்சான், ரொம்ப நாள் கழித்து படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நான் புக் பண்ணுறேன்டா, எல்லோரும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கடா, சரியா? சுக்கனாண்டாடு பண்ணிடலாம் மச்சான். நீ புக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆகுதுன்னு குரூப்பில் ஷேர் பண்ணி நம்ம கட் ஆஃப் பண்ணிடலாம், ஓகேவா? ஏய் எல்லோரும் அனுப்பிச்சி விட்ருங்கடா, இன்க்ளூடிங் டேக்ஸு. நீ போடு மச்சான், நாளைக்கு புக் பண்ணு போகலாம். மச்சான் எத்தனாவது பேர் ஞாபகம் இருக்கா? கணக்கில் நான் வீக்கு மச்சான், நீ ஏன் சொல்லு. 4வது பேருடா, பார்த்து. ஆமாம், டிக்கெட் புக் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மச்சான், குரூப்பில் போடணும். இதோ போடுறேன் இரு. என்னடா குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கேன், காலும் பண்ணுறேன், ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்றான். ஆனால் நான் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு மட்டும் எல்லாரும் ஆஹா ஸ்மைலி அனுப்புகிறானுங்க. என்னடா நடக்குது? ஆமாம், எந்த தேட்டரில் டிக்கெட் போட்டேன்? எவ்வளோ ஆச்சு மொத்தம்? வெற்றி தேட்டர் மச்சான். ஏன் நீ ஷேர் பண்ண போறியா? நீ ஏன் அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டேன்? நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. அதில் ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டு கூட உனக்கு வராதுடா, அது மட்டும் உறுதி. எவ்வளோ ஆச்சு? எப்படியும் பார்த்தா 5 பேர் வெற்றி தேட்டர்னு வேற சொல்கிற. அப்படி எப்படியும் டாக்ஸி கிக்ஸுன்னு பார்த்தாலும் 700 ரூபா இருக்குமே. ஐயோ, இதுக்கு பெட்ரோல் காசு யார் போடுவா இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு? என்ன மச்சான், நீங்கள் உன்னை இப்படி பண்ணிட்டாங்களே. என்னை மட்டும் எல்லாரும் ஏமாத்துறானிடா. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? இப்போ பாரு, எனக்கு ஒன்று மட்டும் புரியல. நீ குடிச்சிட்டு அழுவுறியா, இல்லை காசு போச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டு அழுவுறியா? 2மே மூஞ்சிக்கு செட் ஆகலை. தயவு செய்து நிற்கிறேன். நாளைக்கு படத்துக்கு போகணும், இப்படி குடிச்சிட்டு இருக்கிற வேலையாக அதை வச்சு தூங்கு. காலைல படத்துக்கு போகணும். உனக்கு மார்னிங் மீட் பண்ணுறேன், ஓகேவா? வட்டா. என்னடாடி நீயே இருடா கொஞ்ச நேரம், இப்போ தான்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுக்குள்ளே கிளம்புறேன்ற. உன் புலம்பலை கேட்க நான் உட்கார சொல்கிறேன், அதானே? டேய், நான் சைட் டிஸ்டில் வந்தவன்டா. இன்னும் கொஞ்சம் ஒரு பீல் உள்ளே போச்சுன்னா வாங்கி எடுத்துருவேன். அதையும் என்ன எழுதி போட சொல்லுவேன். என்ன மாதிரி எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருக்கிறான், உன்ன மாதிரியும் ஒருத்தர் இருக்கிறான், காசு எல்லாத்துக்கும் இறச்சிக்கிட்டு. எப்போ ஆளை விட்றா, நான் எஸ் ஆயிடுறேன். உன்னை நாளைக்கு பார்க்குறேன்டா. டேய் தயவு செய்து தூங்கு. என்ன மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஏமாந்துருப்பீங்க. இவங்கள நம்பி ஒரு அளவும் புக் பண்ண முடியல. கோயில் உண்டியில் போட்டதான் நினச்சிக்கிறேன். மச்சான் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது படம் ஆரம்பிக்க? டக்குன்னு சொல்லி நம்ம டிரைவிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவோம். டேய் மச்சான், நிறைய டைம் இருக்குடா, பொறுமையாகவே போ, ஒரு அவசரம் இல்லை. நீ அது ஒரு சீக்கிரம் உஷார் பண்ணி பல்லான கில்லானதெல்லாம் பார்த்துட்டடா. டேய் என்னை கொண்டு போய் எங்கேயா ஏற்றிடாதடா, பொறுமையாக போடா. ஏய் பொறுமையாக போகிறதுக்காக வண்டி எடுக்கிறோம், நீ வேற பயந்தாங்கோழி. இதனால தான் நான் உன்னை கூப்பிட்டு வர்றதில்ல, அரவிந்தை கூப்பிட்றது. சா வா அமைதியாக உட்காந்துட்டு வா. மச்சாவோட டிரைவிங் ஸ்கில்லை மட்டும் பாரு. ஹலோ, யாரு? மோனிஷாவா? எம்மா ஐ லவ் யூமா. என்னது ரிஜெக்ட் பண்ணுறியா? பண்ணிக்க. இனிமேட்டு அதை பற்றி ஃபீல் பண்ணுறதுக்கு நான் இருப்பேனா என்னன்னு தெரியல. அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். உசுரோட இருந்தால் உனக்கு ரோஜா பூ வாங்கிட்டு வரேம்மா, சரியா? வச்சிட்றேன். சரி மச்சான், மூவிங்கில் அப்படியே திரும்பி உன்ட்ட பேசுகிறேன் பத்தியா? நீ வண்டி ஓட்டுறியா? அப்படியே மூமெண்ட்லேயே ஏறிக்கலாம். நீ என்ன வேணாலும் நடத்து மச்சான், நான் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிட்டேன்டா. உசுரோட இருந்தால் பார்ப்போம். யாரா இவன் பயந்தாங்குழி? இந்த ஒன்டம்பர் தேட்டருக்கு
டேய் ஒரு வழியெல்லாம் வந்துட்டோம். ஷோ டைம் என்னடா? 11:30 மச்சி. இன்னும் 15 மினிட்ஸ் இருக்கு. மஜா பண்ணுறோம். நீ மச்சா பண்ணு காஜா பண்ணு. ஆமாம், அந்த சுரேஷ் நான் எங்கள் ஆளையே காணோம். அவன் நைட்டு ஃபுல்லாக செம்ம மப்பு மச்சி. நான் அங்கே தான் இருந்தேன். சொல்ல சொல்ல கேட்க மாட்டான். குச்சினே இருக்கிறான்டா. காலைல வாடான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரில. நான் கிளம்பும்போதே அவனுக்கு ஃபோன் பண்ணடா, எடுக்கவே மாட்டான்டா. கூல் மச்சி. அந்த நாய் வரலன்னா என்ன? அவன் தான் குரூப்பில் ஷேர் பண்ணிருக்கான்ல டிக்கெட்டு. இல்லாமல் உள்ளே போவோம். அவன் தெரிஞ்சவன வந்தால் வரான். என்ன ஓகே தானே? நீ வேற மச்சான். நீ 10 அடி பாஞ்சா அவன் 20 அடி பாய்வான். நேற்று குஷ்டந்தனா என்ன தம்மா பண்ணிச்சு? நம்ம யாரும் காசு அனுப்புறன்ட்டு கடுப்பில் அந்த மெசேஜை வந்து டெலீட் ஃபார் எவரியோன்னு குத்துறான்டா. நான் அப்படியே செக் பண்ணி பார்த்தேன். என் இன்பாக்ஸ் வந்து போயிடுச்சு. நான் அட்லீஸ்ட் அவன் வருவான்னு நினச்ச மார்னிங்க இன்னும் காணோம். நானும் ரெக்கவரிலாம் போட்டு பார்த்துட்டேன். டிக்கெட் வரவே இல்லைடா. உங்கள் யாருக்காவது ஸ்க்ரீன்ஷாட் எவனா எடுத்து வச்சிங்களா? டேய், இதை நம்பி என் ஆள் கூட சண்டைலாம் போட்டு வந்திருக்கேன்டா. அவன் வேற ஷாப்பிங் கூப்பிட்டா. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட வந்திருக்கேன். நீங்கள் என்னடா டிக்கெட் இல்லை, அவன் ஏதோ டெலீட் பண்ணுறான்னு கதை விட்றீங்க. டேய், ஃபோன் பண்ணுறாதெல்லாம் வாந்தி எத்தனாவது வர சொல்கிறா? டேய் ஹலோ டேய், இருக்கியா? என்னது இப்போ தான் குளிக்க போறியா? டேய், படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கடா. நீ டிக்கெட் அதை அனுப்பிச்சோ. டேய் ஹலோ மச்சான், பள்ளி வாங்குறான்டா. பேசினே இருக்கிறான், ஃபோனை கட் பண்ணுறான்டா. திருப்பி ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுது. ஓ, நம்ம காஜில் விட்டான். வா, தேட்டருக்கு வெளிலேருந்து ரிவ்யூ கேட்டு போகலாம். டோன்ட் வரிடா. அவன் கொஞ்சம் கோளாறு தான். ஆனால் வந்துடுவான். வெயிட் பண்ணுவான். இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குல்ல. ஐயோ, தூக்கமாக வேறு வருதே. பாத்ரூமில் நின்னா கூட தூக்கம் வருதே. தெரியலையோ இன்னும். அது சரி, விடிய விடிய குடிச்சா இப்படி தான் இருக்கும். தண்ணியில் நிற்கிறேன், இன்னும் கூட தெரிய மாட்டேந்தப்பா. இது வேலைக்காகாது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம வண்டியை ஓட்டி அங்கே போய் படத்தை பார்த்து விளங்கிறோம். அவன் சொன்னது சரியாக தான் இருந்தது. நேற்று நைட்டே சொன்னான், வேணாண்டா நிறுத்துறான்ட்டு. கேட்டேனா எங்கே போய்கிட்டே இருந்ததே. இப்போ வேறு அனுபவிக்கிறேன். இவனுங்க வேறு அங்கே நின்றுட்டு என்ன அசிங்கமாக திட்டிகிட்டு இருப்பாங்களே. ஒன்று பண்ணுவோம், அவனுக்கு நம்ம மெசேஜ் அமுச்சு விட்ருவோம். நேற்று வேறு போதையில் எல்லா மெசேஜையும் டெலிட் வேறு பண்ணிட்டேன். பாவம், அவங்களுக்கு அமுச்சு விட்ருவோம். அட்லீஸ்ட் அவங்களாவது படத்தை பார்க்கட்டும். ஹலோ மச்சான்ஸ், என்னால் வர முடியலடா. என்னை தடித்தது இன்னும் வரையும் தெரியலடா. கிருன்னு இருக்கு. நான் ஒன்று பண்ணுறேன். அவனுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அமுச்சு விட்ருக்கேன் டிக்கெட்டு. நீங்கள் போய் படத்தை என்ஜாய் பண்ணுங்களா. மஞ்சுமால் பாய்ஸ், நீங்களாவது பாருங்களா. இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் தேட்டருக்கு முன்னாடி தான் நிற்பீங்க. நீங்கள் போய் படத்தை பாருங்கள். நான் அப்படியே தூக்கத்தை போட்டுட்டு சாயங்காலம் நம்ம எப்போவும் அட்டிப்படுவோம்ல, அங்கே வரேன்டா. பாய் வரட்டுமா? டேய், ஒரு வழியாக அவன் அமுச்சு விட்டான்டா. சரியான போதையில் வளருது நாய். சரி வா, நம்ம போய் பார்ப்போம். இதோ நிற்கிற அறிவர்கிட்ட கேட்கலாம் வா, ஷோ ஆரம்பிச்சிச்சான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. வா போய் பார்ப்போம்ல. ஏப்பா தம்பி, எப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து எப்போ கொடுக்குறீங்க? நீங்கள் எந்த படத்துக்கு போகணும் தெளிவாக சொல்லுங்கள். மஞ்சுமல் பாய்ஸ், இதோ இப்போ ஷோ தானே. நல்லா உன்னை பழி வாங்கிட்டாங்கப்பா. எவன் டிக்கெட் புக் பண்ணான்னு தெரியல. அவன் வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு புக் பண்ணியிருக்கான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. அதனால் நீங்கள் போயிட்டு அடுத்த வாரம் இன்னும் இந்த படம் வந்து இந்த தேட்டரில் வச்சுருந்தானா வாங்க. சரியா? இப்போ கிளம்புங்க, இந்தாங்க உங்கள் டிக்கெட்டு. நான் அப்போவே நினச்சேன், என்னடா எல்லாமே ஸ்மூத்தாக போகுதே, ஒன்றுமே நடக்கலையேன்ட்டு. குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சுன்னு சொல்லுவாங்க. அது நான் கரெக்டாக செஞ்சுட்டேன்டா. நேற்று நைட்டு புக் பண்ணிட்டேன்னா, ஆனால் அந்த நாயை அடுத்த வாரத்துக்கு புக் பண்ணி வச்சிருக்கு பார்த்தியா? இதை ஸ்க்ரீன்ஷாட்டு போட்டானே, ஒருத்தராவது பார்த்தீங்களாடா? பார்க்காமையே நீங்கள் வந்து இமோஜி அனுப்புறீங்க. விளங்கும். நீங்கள் நீஞ்சதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு படம் கோயிந்தாவா? வாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். வேறு என்ன பண்ணுறது?